அனைவருக்கும் வணக்கம். திருவாசகம் நீத்தல் விண்ணப்பம் பாடல் வரிகள் அதனுடைய விளக்கம் பார்க்கலாம். கடலினுள் நாய் நக்கி ஆங்கு உன் கருணை கடலின் உள்ளம் விடல் அரியேனை விடுதி கண்டாய் விடல் இல் அடியார் உடல் இளமே மண்ணும் உத்தரகோச மங்கைக்கு அரசே மடலின் மட்டே மணியே அமுதே என் மது வெல்லமே வெள்ளத்துள் நாவற்றி ஆங்கு உன் அருள் பெற்று துன்பத்தின் நின்றும் வில்லக்கிலேனை விடுதி கண்டாய் விரும்பும் அடியார் உள்ளத்து உள்ளாய் மண்ணும் உத்தரகோச மங்கைக்கு அரசே கள்ளத்து உளேற்கு அருளாய் கழியாத களி எனக்கே கலிவந்த சிந்தையோடு உன் கலல் கண்டும் கலந்தருள வெளி வந்திலேனை விடுதி கண்டாய் மெய்ச்சுடருக்கு எல்லாம் ஒளிவந்த பூங்கலல் உத்தரகோச மங்கைக்கு அரசே எளிவந்த எந்தை பிரான் என்னை ஆளுடை என் அப்பனே. ஸோ இந்த பாடல் வரிகளில் மாணிக்கவாசகர் தன்னுடைய ஆன்மீக நிலையை மிகுந்த தாழ்மையோடு வெளிப்படுத்தியிருக்காரு. கடலளவு தண்ணீர் இருந்தும் நாய் நக்குவது போல் சிறிதளவே பருகும், அதுபோல இறைவனின் அளவற்ற அருள் கடலில் இருந்தும் அதை முழுமையாக ஏற்றுக்கொள்ள முடியாத தன் இயலாமையை பார்த்து புலம்புறாரு. இறைவனின் அருளை பெற்றிருக்கும் உலக துன்பங்களிலிருந்து முழுமையாக விடுபடாமல் இருப்பதை வருத்தத்துடன் கூறியிருக்காரு. உண்மையான பக்தர்களின் உள்ளத்தில் உறையும் சிவபெருமான் தன்னையும் கைவிடாமல் அருள் புரிய வேண்டும் அப்படின்னு வேண்டி சொல்லியிருக்காரு. இறைவனின் திருவடிகளை கண்டும் அதனுடன் முழுமையாக ஒன்றி வாழும் நிலை இன்னும் வராததை ரொம்ப மனசு வருந்தி ஒப்பு கொண்டிருக்காரு. சிவபெருமானே எல்லா ஒளிகளுக்கும் ஆதாரமான பேரொளி, ஆனாலும் எளிதில் அடியார்களுக்கு கிடைக்கும் கருணைமிகு தந்தை அப்படின்னு கருணையான தயாளன் சிவபெருமான்னு போட்டியிருக்காரு. அதாவது இந்த பாடல் வரிகளில் சிவபெருமானுடைய அருள் கடல் முன் நிற்கும் நான் அதை முழுமையாக அனுபவிக்க தகுதி பெறாதவன், என்னை கைவிடாமல் முழுமையான ஆனந்த நிலைக்கு அழைத்து செல்ல வேண்டும் அப்படின்னு சிவபெருமான் உத்தரகோச மங்கையில் இருக்க சிவபெருமான் கிட்ட ஆழ்ந்த ஆன்மீக இயக்கத்தோட ரொம்ப சரணாகதியோட பக்தி பரவசத்தோட இந்த பாடலை மாணிக்கவாசகர் பாடியிருக்காரு. நம்மளுக்கெல்லாம் புரிகிற மாதிரி. நன்றி, வணக்கம்.